பிக்குகள் மீது வாகனம் மோதியதன் காரணமாக 8 பிக்குமார் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றது ஒரு 11 வயதுடைய சிறுவன். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். இப்ப 8 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட அதிசயமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க விமானி ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் ஆயுத குழு ஒன்றால. அவர் பயணம் செய்த விமானம் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரிப்டோ கரன்சி மூலம் பெருந்தொகையான பணத்தை லாபமாக பெற்றுக்கொண்டார் என்பது இப்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. எனவே அது குறித்த தகவல்களையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் நடத்திய தாக்குதலில் 5 ஈராக்கிய போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பௌத்த பிக்குகள் மீது வாகனம் ஒன்று மோதியதன் காரணமாக 8 பிக்குமார் பலியாகி இருக்கின்றார்கள். 13 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தாய்லாந்தில் இடம்பெற்றிருக்கிறது. தாய்லாந்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்தாரம் என்று சொல்லப்படுற ஒரு மாகாணத்தில் நேற்று 2ஆம் திகதி பகல் 12 மணி போல பெற்றும் எண்ணிக்கையிலான பௌத்த பிக்குகள் பாத யாத்திரை போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வீதியின் கடையால் பாத யாத்திரை போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் வகை வாகனம் ஒன்று வேகமாக வந்திருக்குது. இந்த பிக்குகள் மேலே மோதினதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே 5 பிக்குமார் அதிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு மருத்துவமனையில் 3 பிக்குமார் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனைய 13 பேர் ஆபத்தான முறையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதுக்கு பிறகு போலீசார் விசாரணைகளை நடத்தி பார்த்தா அந்த கேப் வாகனத்தை ஓடிக்கொண்டு வந்தது ஒரு 11 வயது சிறுவன். பெற்றோருடைய அனுமதி இல்லாமல், பெற்றோருக்கு தெரியாமல் தன்னுடைய பாட்டுக்கே எடுத்து ஓடிக்கொண்டு வந்திருக்கார் கேப் வாகனத்தை. எனவே மகன் கேப் வாகனத்தை ஓடும் வரைக்கும் பெற்றோர் என்ன பார்த்தார்கள், ஏன் கவனிக்கல என்கின்ற கோணத்தில் இப்பொழுது தாய்லாந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆரம்பத்தில் இது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல், பிக்குமார் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இல்லை இது ஒரு 11 வயது சிறுவன் வாகனம் ஓடியதன் காரணமாக ஏற்பட்ட விபத்து என்பதால் அது வேணுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை என்கிற முடிவுக்கு போலீசார் வந்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சர்ச்சை ஒன்றில் சிக்கியிருக்கின்றார். அவர் சர்ச்சையில் சிக்காட்டித்தான் அது அதிசயம். எப்போவுமே ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கி கொண்டு தான் இருப்பார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்போ புதுசாக வந்துக்கிற சர்ச்சை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், மில்லியன் எல்லாம் கிடையாது, பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை கிரிப்டோ கரன்சி மூலம் லாபமாக சம்பாதித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதை அவரே தன்னுடைய நிதி அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான தன்னுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு என்று சொல்லி நிதி அறிக்கை கொடுக்கத்தானே வேணும். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் தனக்கு 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கிரிப்டோ வியாபாரத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கார். தனக்கு அவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது உலகம் முழுக்க மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. உங்களை ஜனாதிபதி வேலை பார்க்க சொல்லிவிட்டால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கள், கிரிப்டோ பிஸ்னஸ்லையா ஈடுபடுறீங்க என்று சொல்லி. என்னென்னா ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு ஆள் அவர் அறிவிக்கிற அறிவிப்பாலேயே பங்கு சந்தைகள் கூறுறதும் குறைகிறதும் ஏற்ற இறக்கங்கள் வாரதும் நடந்து கொண்டிருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷலை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பதிவும் போடப்பட அது பங்கு சந்தையை எதிரொலிக்கும். ஏன்னு சொன்னால் அவர் அமெரிக்க ஜனாதிபதி, அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி. எனவே இங்கே ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதா, கிரிப்டோ மார்க்கெட்டை ஏதாவது தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எல்லோர் மத்தியிலேயும் எழுந்திருக்கிறது. பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே இது ஒரு பெரிய ஆய்வாக இப்போ போய்கொண்டிருக்குது. எனவே அவருக்கு 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கிடைத்திருக்கிறது. அதில் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் எதில் லாபமாக கிடைச்சுன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய மகன்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கிரிப்டோ பிஸ்னஸ். அதனுடைய பேர் என்னென்னு சொன்னால் வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்சியல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரிப்டோ பிஸ்னஸில் 800 மில்லியன் லாபம் கிடைச்சேன்னு சொல்லி அவரே டிக்ளேர் பண்ணிக்கார். தன்னுடைய அந்த பத்திரத்தில் டிக்ளேர் பண்ணிக்கார். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தொகை 635 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்
கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கென்று சொந்தமாக ஒரு கிரிப்டோ ஒன்று வச்சுக்காராம். உங்களுக்கு தெரியும் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து எத்தனையோ விதமான பேர்களில் வந்து கிரிப்டோ கரன்சிகள் இருக்குது. அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கரன்சி என்று இருக்கு போல நடக்குது, அவருடைய படத்தோட கூடின கிரிப்டோ கரன்சி. அதில் வந்து அதை வந்து மார்க்கெட்டில் விட்டு என்னமோ செய்து உழைச்சி என்னென்று உழைக்கணும்னு தெரியல. அந்த பணம் வந்து பணக்காரருக்கு தான் திரும்ப சேரும் என்று சொல்கிறது அது உண்மைதான் போல நடக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஒரு பில்லியனர், அதுக்கு பிறகு இவ்வளோ காசு வந்து சேர்ந்துருக்குது. எனவே அந்த இரண்டாவது பிஸ்னஸில் வந்து 635 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தனக்கு லாபமாக கிடைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கின்றார். இது வந்து உலகம் முழுக்க மிக பெரும் சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த ஈரானிய யுத்தம் நடைபெற்ற காலத்தில் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாலேயும் மார்க்கெட் வந்து ஏறி இறங்கினதும் அதுக்கு பின்னால் சில திட்டமிட்ட செயல்கள் இருக்கலாம் என்ற கோணத்திலேயும் வந்து பலத்த சந்தேகங்கள் இப்போ எழுப்பப்படுது. இன்னமும் அது சம்பந்தமான தெளிவான பதில் ஒன்றும் கிடைக்கல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க விமானி ஒருவர் ஆயுத குழு ஒன்றினால் கடத்தப்பட்டிருக்கின்றார். அவர் பயணம் செய்த விமானம் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கு என்று சொன்னால் இந்தோனேசியாவில் நடைபெற்றிருக்கிறது. இந்தோனேசியாவினுடைய மேற்கு பகுதி வந்து உங்களுக்கு தெரியும் பப்புவா என்று சொல்லி ஒரு பெரிய பிராந்தியம் ஒன்று இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்புவா நியூகினியான்னு தனி நாடே இருக்குது, அது வேறு. ஆனால் இங்கால வந்து பப்புவா, அதாவது இந்த பப்புவா நியூகினியா பப்புவா எல்லாம் வந்து ஒரு தனி தீவு. அதை வந்து ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் பப்புவா, அது இந்தோனேசியாவுக்கு சொந்தமானது. அதாவது இந்தோனேசியாவினுடைய பிரதான நிலப்பகுதி இருக்குதானே, அதோட தொடர்பில்லாதது. அதுக்கு அங்கால கடலுக்கு அங்கால இருக்கிறது, அதுக்கு அங்கால இருக்கிறது பப்புவா நியூகினியா, அது தனிநாடு. அப்போ இந்த பப்புவான்னு சொல்லப்படுற இடத்துல வந்து ஆயுத குழு ஒன்று செயல்படுது. இந்தோனேசியாவினுடைய பிரதான இராணுவம் இருந்தாலுமே கூட அங்கங்கே ஆயுத குழுக்களும் இருக்குது. அதில் ஒரு ஆயுத குழு, அதனுடைய பேர் என்னென்னு சொன்னால் WPNLA என்று சொல்லப்படுறது. அதாவது மேற்கு பப்புவா தேசிய விடுதலை இராணுவம் என்ற பேரில் இயங்கக்கூடிய ஒரு ஆயுத குழு. அந்த ஆயுத குழுவினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த மேற்கு பப்புவா பகுதியில் எந்த ஒரு வெளிநாட்டவரும் வரப்படாது, இந்தோனேசியர்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கலாம், அல்லது அந்த பப்புவா பிராந்திய மக்கள்லாம் நாங்கள் இருக்கலாமே தவிர வெளிநாட்டவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இந்தோனேசிய அரசாங்கம் என்ன செய்து விட்டது, அந்த பகுதியில் ஒரு விமான சேவைக்கு அமெரிக்க விமானி ஒருவரை வந்து பணியில் அமர்த்தியாச்சு. அப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த அமைப்பு வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வேலை செய்யக்கூடாது, மிக முக்கியமாக அமெரிக்கர்கள் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி இந்தோனேசிய அரசாங்கம் ஒரு அமெரிக்கருக்கு வேலை கொடுத்தோன்னே பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இந்த WPNLA என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து இந்த விமானத்தை கடத்தி இருக்கிறது. இது ஒரு சிறிய ரக விமானம், அதாவது சுசி ஏர் என்று சொல்லப்படுற ஒரு விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமானம். அந்த விமானம் ஒரு கொஞ்சம் பேரை ஏற்றி கொண்டு வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு விமான தளத்தில் வந்து லேண்ட் ஆகும்போது சுத்தவரை நின்று வரவேற்றதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுதங்களுடன் இந்த ஆயுத குழுவை சேர்ந்த இந்த மேற்கு பப்புவா விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்த ஆட்கள் வந்து ஆயுதங்களோட போயிட்டு அங்கே இருந்த மக்களை வந்து விடுதலை செய்து, அந்த மக்கள் எல்லாம் வந்து பப்புவா மக்கள் தானே, தங்களுடைய மக்கள் தானே, எனவே அந்த மக்களை வீட்டை பூச்சொல்லி போட்டு அந்த விமானியை உயிருடன் பிடித்திருக்கிறார்கள். அந்த விமானத்தை அந்த இடத்திலேயே தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். இப்போ அந்த விமானியை வந்து உயிரோட மீட்க சொல்லி அமெரிக்கா பிரஷர் கொடுக்குது இந்தோனேசியாவுக்கு. இந்தோனேசியாவினுடைய தேசிய இராணுவம் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. தேடுதல் வேட்டை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆயுத குழு இருக்குத்தானே, இந்த ஆயுத குழுவினுடைய இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னு சொன்னால், தங்களுடைய போராட்டம், தாங்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் இருக்கிறோம், ஆனால் வெளி உலகத்துக்கு தங்களுடைய கோரிக்கைகள் தெரியாமல் இருக்குது. எனவே அமெரிக்க விமானியை கடத்தினா சரிதானே, உடனே உலகம் முழுக்க ஃபேமஸாக அடிவிடும். பாருங்கள், நாங்களே செய்திகளில் வந்து அதை பற்றி சொல்கிறோம் என்ன. எனவே தங்களுடைய கோரிக்கைகளும் தாங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து உலகத்துக்கு தெரியணும் என்றதும் இன்னும் ஒரு நோக்கம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சொன்னபடியே இப்போ உலகத்துக்கு தெரிய வந்தாச்சு. இனி அமெரிக்க விமானியை உயிருடன் விடுவிப்பார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வெனிசுவேலா நாட்டில் நடைபெற்ற அதிசயம், உண்மையில் இது அதிசயம்தான். ஏன்னு சொன்னால், ஒரு 8 நாட்களுக்கு முதல் அங்கே மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 1 இல்லை 2 நிலநடுக்கம். அதில் வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து காணாமல் போயிருந்தார்கள், இடிபாடுகளில் சிக்கி. இன்று வரைக்கும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. இதுவரைக்கும் 2200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது 8 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளுக்கு இடையில் அடி ஆழத்தில் வந்து நிறைய இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து 44 வயது. அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் ஹெர்னன் ஆல்பர்டோ கில். ஹெர்னன் ஆல்பர்டோ
ஆல்பர்டோ கில் என்று சொல்லப்படுற 44 வயதுடைய நபர். இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட், அதாவது ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது தானே, ஷாப்பிங் மாலினுடைய செக்யூரிட்டி கார்டாக தன்னுடைய கடமையில் இருந்து இருக்கும்போது திடீரென்று பார்த்தா அந்த ஷாப்பிங் மாலே பொறிஞ்சு விழுந்துட்டுது. ஏன்னு சொன்னால் நிலநடுக்கம். அப்படி விளையக்குள்ள வந்து இவர் அடியில் சிக்கிட்டார். சிக்கி அதுக்குள்ளேயே இருந்திருக்கிறார். என்னவோ தெய்வாதீனமாக அவருக்கு மேலே கல்லுகள் விழாமல் அந்த பொறிஞ்சு ஒன்றுக்கு போல நடக்கு. அப்போ அதுக்குள்ளே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய பல நாடுகள் சேர்ந்து மீட்பு நடவடிக்கையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த கல்லுகள் பொறிஞ்சு விழுந்த இடத்துக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குன்னு தானே, சின்ன சின்ன வளைவுகள், அதுக்களால் வந்து கேமராக்கள் அனுப்பப்பட்டு குட்டியான ட்ரோன்கள் அனுப்பப்பட்டு எல்லா இடம் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாம். அப்போ அதுக்குள்ளே அனுப்பப்பட்ட ஒரு கேமராவில் வந்து இவர் உயிரோடு இருக்கிறது வந்து தெரிய வந்துட்டுது. ஆனால் உடனடியாக மீட்க முடியலை. என்ன சொன்னால் அவ்வளவு கல்லுகள் வந்து பொறிஞ்சு போய் கிடக்குது. அப்போ என்ன செய்யலாம் என்று சொல்லி பிறகு குழாய் அனுப்பி, ஒரு குழாயை வந்து கஷ்டப்பட்டு ஓட்டி அதுக்குள்ளால வந்து சாப்பாடு அனுப்பி தண்ணி அனுப்பி, அவருக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் எல்லாமே வந்து லிக்விட் தான், திரவ உணவும் தண்ணியும் கொடுக்கப்பட்டதாம். அதை குடிச்சு கூட அந்த பைப்புகளால் வரதை குடிச்சு கூட அதுக்கு உயிரோடு இருந்துக்கார். பிறகு அவரை மீட்கிறதுக்காக 2 பாதைகள் டனல் மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டு தோண்டி கொண்டு போயிட்டு மீட்பு குழுவினர் வந்து 8 நாட்கள் போராடி கடைசியில் அந்த குறிப்பிட்ட இந்த நபரை வந்து உயிருடன் மீட்டிருக்கின்றார்கள். இது வந்து வெனிசுவேலா நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் பலர் உயிருடன் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடிபாடுகளுக்கு இடையில வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேமராக்களை விட்டு பார்க்கறது, அப்புறம் குட்டியான ட்ரோன்களை வந்து அனுப்புறது, இப்படியான மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது வெனிசுவேலாவினுடைய மிகவும் அதிர்ஷ்டசாலியான மனிதன் என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகின்றார். ஈராக் எல்லையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினருக்கும் அதே போல குர்திஸ்தான் போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் குர்திஸ்தான் போராளிகள், அதாவது PDKI எனப்படுகின்ற ஒரு குர்திஸ்தான் போராளிகள் அமைப்பு, அவர்கள் வந்து ஈரானுக்குள் ஊடுருவ முயன்றார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால். எனவே அதிலே 5 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடந்து கொண்டு தான் இருக்குது. கிழமைக்கு ஒரு சம்பவமாவது நடந்து கொண்டிருக்கு. என்று சொன்னால் ஈராக்கில் இருந்தும் வெளியில் இருந்தும் ஈரானுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு ஊடுருவி கொண்டு அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடக்குது. எதுக்கு தேவையில்லாமல் ஊடுருவி அதுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு போயிட்டு எதுக்கு தேவையில்லாமல் சாகுறீங்கள்? தேவையில்லா வேலை தானே. எனவே இந்த மாதிரியான மோதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் அறிவித்துள்ளார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.